இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் சந்தோஷத்திற்கு நாங்கள் சகாயராக இருக்கிறோம். என் வாழ்க்கையில் நிறையா உபத்திரவங்கள், பிரச்சனைகள், என் லைஃப்பில் நான் சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. யார்கிட்ட போய் நான் ஷேர் பண்ணேன்னு எனக்கு தெரியல. என் லைஃப்பில் நான் ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு தைரியமே இல்லாமல் நம்பிக்கை அற்று போய் நான் இன்றைக்கி இதை பார்க்க நேர்ந்ததுன்னு பார்த்துட்ருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையை கொண்டு நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தைரியப்படுத்துவாராக, உங்களை திடப்படுத்துவாராக, உங்கள் இருதயங்களை கற்று திடப்படுத்துவாராக. நிறைய பேருடைய இருதயம் சோர்ந்து போய் துவண்டு போய் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்கிறார். நீங்கள் துவள வேண்டாம், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்னு நம்மளை தைரியப்படுத்துகிறார். ஆண்டுடைய வார்த்தையில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, பயப்படாதேன்னு சொல்கிறார்ல. பயப்படாத, தைரியமாக இருங்க. உங்களை நீங்கள் கிவ் அப் பண்ணுறதுக்கு எப்போதுமே நீங்கள் விட்டுடாதீங்க. எப்போதும் நாம் நம்பியிருக்கிற ஒரு நித்திய கண்மலை, அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, ஆச்சரியமாக, மகத்துவமான ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். என்னுடைய டெஸ்டினேஷனை நான் எப்படி ரீச் பண்ண போகிறேன், என்னுடைய டார்கெட் நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன், என் லைஃப்பில் இந்த காரியத்தில் நான் போக வேண்டிய இடம் எவ்வளோ, அங்கே போய் நிற்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறதே எனக்கு தடுமாற்றமாக இருக்குதேன்னு நம்பிக்கையற்று போய் மனுஷங்க கைவிட்டுருக்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்க சோர்ந்து போய் ஒதுங்கியிருக்கலாம். வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர் போட்டு செய்வோம்னு சொன்னவங்க ஒருவேளை நம்மளை விட்டுட்டு அவங்க தனியாக போய் நின்றுருக்கலாம். நமக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்முடைய நல்ல பார்ட்னர். பாருங்கள், ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், அவரை நல்ல பார்ட்னராக நீங்கள் சேர்த்துக்கங்க. அவர் சொல்கிறார் இல்லையா, நான் செய்ய போவதை என் சிநேகிதனான ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்கிறார்ல. ஹீ கேன் பி அவர் குட் ஃப்ரெண்ட். அவர் நம்முடைய நல்ல நண்பராக இருக்க முடியும். பாருங்கள், அவரை நல்ல நண்பராக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பவுலின் மூலமாக ஒரு வார்த்தையை சீஷர்களுக்கு தைரியப்படுத்துகிறார். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Strengthening the souls of the disciples, encouraging them to continue in the faith, and saying that through many tribulations we must enter the kingdom of God. என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க. நாம் நிறைய உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், சில விஷயங்கள் நாம் எண்ணி பார்த்ததுக்கு மாறான ஒரு பாதையாக இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் வேயாக இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை திடப்படுத்துகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார், உங்கள் மனதை கத்த திடப்படுத்துகிறார். நீங்கள் சோர்ந்து போவதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தோல்விக்கு நேராக உங்கள் வழியை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். பாருங்கள், நீங்கள் துவண்டு போகக்கூடாது. நம்முடைய டெஸ்டினேஷன் என்ன, நான் போய் சேர வேண்டிய இடம் என்ன, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அறிக்கை பண்ணுங்க. எவ்வளோ வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். தெர் ஆர் மெனி ப்ராமிசஸ் இல்லை, நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது, இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது, கடந்த வருஷங்களில் தனிப்பட்ட முறையில் காத்திருக்கும் போது, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நிறைய ப்ராமிசஸ் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தூக்கி நிறுத்துறதுக்கு என்ன உண்டு அதை பார்க்கணும். பாருங்கள், நீங்கள் அதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க, அதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க, அதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு உன் இருதயத்தில் விசுவாசித்தார். ரொம்ப அழகாக இருக்குது. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தாள். அதற்கு முன்பதாக வாயினால் அறிக்கையிட்டு அறிக்கை பண்ணுங்க. நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் ஆண்டவர் பெரியவர், என்னை நல்லா வச்சிருப்பார், என்னை ஆசீர்வாதமாக வைத்திருப்பார், நான் தோற்று போக மாட்டேன், நான் எப்படி என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவேன், நான் எப்படி என்னுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவேன், எப்படி என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சிருவேன், எப்படி என் பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க, எப்படி என் குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் நடக்கும், எப்படி இந்த வருஷத்தில் என் ஊழியம் வளர்ந்துடும், எவ்வளோ சூழ்நிலைகள் எவ்வளோ எதிர்ப்பாளர்கள் எழும்பினாலும் நான் இந்த வருஷத்தில் நல்லா இருப்பேன், என் கரம் ஆசீர்வாதமான கரமாக இருக்கும்,
இந்த வருஷம் என்னுடைய கரம் பொத்தல் பையில் போட்ட மாதிரி அது போகாது. என் கரம் அது ஆசீர்வாதமான கரமாக இருக்கும். என் கரத்தினால் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அது நன்மையான கரங்களாகவே நன்மையான காரியங்களாகவே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஜெயிப்பேன். நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த உலகத்தில் கிங் மாதிரி தான் நிற்பேன். அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் தளர விடக்கூடாது. ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். God is with you always. God is with you always. His presence is surrounding you. அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவருடைய மகிமை உங்களை சூழ்ந்து இருக்கிறது. பின்ன ஏன் நீங்கள் இதில் நான் போவேனா, போக மாட்டேனா, ஜெயிப்பேனா, ஜெயிக்க மாட்டேனா, இதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா, ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூசிங் சிச்சுவேஷன்ஸில் வேவரிங் மைண்ட்லேயே நின்றுட்டு இருக்கிறீங்க? எடுத்து வைங்க, கால் எடுத்து வைங்க, முன்னாடி கால் எடுத்து வைங்க. காரியங்களை ஆண்டவர் ஜெயமாக எடுத்து வைப்பார். காரியங்களை நிச்சயமாக உங்களுக்கு ஜெயமாக நடத்தி கொடுப்பார். உங்கள் காரியங்களில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சூழ்நிலைகளை பார்க்குறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே, சோர்ந்து போய் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப மனம் நொந்து போய் இந்த காரியம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு நினைக்கிற பிள்ளைங்க எழுந்து நிற்கட்டும். கர்த்தர் காரியங்களை ஜெயமாக நீங்கள் நடத்தி தரும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கரம் கூட இருக்கிறத குறிப்பாக அவர்கள் உணர்வதற்கு ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். தேவ பலத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து முன்னேறி போவதை அவர்கள் கண்கூடாய் காண்பதற்கு ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய கரம் அவர்கள் அதிகமாய் தாங்கட்டும். தேவ பிரசன்னம் கூட இருப்பதை உணரட்டும். இந்த வருஷம், அந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதமாகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். எப்படியாகிலும் அவர்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து ரொம்ப ஆச்சரியமாக நடத்துவா. தைரியமாக இருங்க, சொல்லிட்டு போகாதீங்க. ஆமென்.